தீபாவளி முடிஞ்ச பிறகு ஒரு நாள் மாலையில நானு எங்க வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்து இந்த பூ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப தொலைபேசியில ஆ ஞானசம்பந்தன், நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க பாருங்க அது அந்த பாட்டு இல்ல அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. முதல்ல எனக்கு நான் நல்லாவே சொல்றேன். இந்த குரல கேட்டோனே எங்கேயோ கேட்ட மாரி இருக்குன்னு மாத்திரம் தெரியுது. டக்குன்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அத உடனே அனுமானிக்க முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லங்க நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். சிங்கானியினுடைய 1000வது பாட்டுக்கு அமிதாப் பச்சன் வந்து அங்க விழா கொண்டாடுறப்ப அவரு அந்த பாட்டு தாங்க சொன்னாரு அப்படின்னு சொல்றேன். அட அன்னைக்கு பேசவே இல்லங்க. நான் தான் அங்க இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சிவபெருமான்ட்டயே வாதாடின நக்கீரர் மாரி ஆயி போயிட்டனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கடவுளும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டு சொல்லியிருந்தீங்க. அது அந்த பாட்டு இல்லங்கிறதுக்காக சொன்னேன் அப்டின்னாரு. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ன்னு சொன்னா லைஃப் இன்னும் இருக்கேயா எனக்கு முடியலையே. ஆமாங்க. உண்மதாங்க, உண்மதாங்க. அப்புறம் நான் உங்களுடைய பேட்டி பார்த்தேங்க அப்டின்னேன். அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உண்மையிலேயே நம்மோட வாழ்ற கடவுள் இவர்தாங்க. இசை கடவுள்னு நம்ம சொல்லலாம். எனக்கு இவரோட ஒரு நல்ல 10 ஆண்டு காலமாக தொடர்புண்டு. எங்களுடைய தியாகராசர் கல்லூரியினுடைய இசை மையத்தை இவங்க தான் தொடங்கி வச்சாங்க. அதேபோல திருவண்ணாமலைக்கு அவங்க வந்தாங்கன்னா, நான் போய் சென்று அவரோடு சென்று அ ரமணருடைய ஆசிரமத்தில சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவேன். நெறைய உரையாடிக்கிட்டு இருந்திருக்கோம். நல்ல ஒரு அந்த ஞான கண்கள பார்க்கிறபோது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். "கூஞா" அப்படின்னு ரொம்ப மகிழ்வோட கூப்பிடுவாரு. அவரு ஒரு பேட்டியில சொல்றாருங்க, அதாவது திருச்சூர்ல ஒரு யானை அது மதம் பிடிச்சிருந்தபோது, இவருடைய தாலாட்டு பாட்ட கேட்டு, அந்த மதம் அடங்கி, அது அமைதியா தூங்குனத அவரு குறிப்பிடுறாருங்க. தூக்கம் வராம திருச்சூர் கோயில்ல அலட்டிக்கிட்டு மதம் பிடிக்கிற லெவலுக்கு போன யானைக்கு தாலாட்டு பாடினா அது தூங்குது. இன்னொரு செய்தி சொன்னாரு. ஒரு குழந்தைக்கு மருத்துவ இதுல ஆப்பரேஷன் பண்ண போறப்ப, அந்த திருவாசகத்தினுடைய அந்த பாடல இசைஞானி அவர்கள் இசையமைத்த அந்த திருவாசகத்த கேட்டு, அந்த குழந்தை வந்து அப்படியே அமைதியாக அத கேட்டுட்டு இருந்தது. அதனுடைய அந்த வலி இதுகள்லாம் தெரியல. அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாருங்க. குழந்தை மூமெண்ட் இல்லைன்னு சொல்லி ஆபரேட் பண்ண போன இடத்துல எனக்கு திருவாசகம் கேட்க வைங்க, அந்த குழந்தைக்கு உயிர் வந்திருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு சொன்னாரு. ஒரு டூரிங் தியேட்டர்ல இவர் இசையமைத்த படம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஒரு யானை கூட்டம் கரெக்ட்டா ஒரு பாட்டுக்கு வருமாங்க. அது பாட்டுக்கு வருங்கிறது இல்ல. இவர் பாட்டுக்காக வருமாம். வந்து வர்ற வழியில அங்க இருக்கக்கூடிய பயிர்களையோ, வாழைத்தோப்பையோ சேதம் பண்ணாம வந்து, அந்த பாட்டு முடியிற வரைக்கும் நின்னு கேட்குமாம். 2 வாரமோ, 3 வாரமோ அந்த படம் ஓடியிருக்கு. அந்த படத்த ஓடுன அன்னைக்கெல்லாம் கரெக்ட்டா அந்த அந்த பாட்டு வர்ற நேரத்துல வந்து நிக்குமாம். பிறகு பாட்டு முடிஞ்ச உடனே போயிருமாம். அப்புறம் அந்த படம் போன பிறகு அந்த யானை வர்றது நின்றுச்சாம். அது என்ன படம் அப்டின்னா, வைதேகி காத்திருந்தாள்ல வரக்கூடிய ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுதேங்க அந்த பாட்டு. உண்மையாவேங்க. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசை எதனை பாம்பறியும்னு பாரதி தன்னுடைய குயில் பாட்டுல சொல்லுவாருங்க. இந்த 3ம் இதுல பொருத்தமா இருக்கு பார்த்தீங்களா? காட்டு விலங்கறியும், யானையா இருந்தாலும், எதா இருந்தாலும், கைக்குழந்தை தானறியும், அந்த ஆப்பரேஷனுக்காக வந்த குழந்தை, பாட்டின் இசை எதனை பாம்பறியும்னு சொல்றாருன்னா, அப்படியான அந்த இசையை தரக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் இவர் தானங்க. இத்தனை பெருமைகளை உடையவரோடு நாம் வாழ்கிறோம்ங்கிறது தான் நமக்கு பெருமை. அவரு கூட சொன்னாரு, "நான் சில நேரங்கள்ல கர்வத்தோட பேசுறேன்னு சொன்னேன். எனக்கு இல்லாம யாருக்கு இருக்கும்?" உண்மையிலேயே அது வித்யா கர்வங்க. சாதாரணம் இல்ல. இத்தனை சாதனைகளை யார் பண்ண முடியும்? உலகத்திலேயே யார் பண்ண முடியும்? நெனச்சு பாருங்க. அப்படியான ஒரு இசை கடவுளோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதும், அவரோடு பேசுகிறோம், அவரோடு தொடர்பிலே இருக்கிறோம் என்பதும் நமக்கு கிடைத்த பெருமை தானே! ஒரு முறை கூட கவர்னர் மாளிகையிலே ஒரு விழாவிற்கு சென்றிருந்தபோது, இசைஞானி அவர்களை பார்த்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உண்மையில் அவரைப் போன்றவர்கள் வாழுகிற காலம், இசைக்குரிய காலம். இசை மும்மூர்த்திகள் என்று சொல்வதைப் போல, இவரும் தனக்கென ஒரு தனி இடத்தைக் கொண்டிருக்கக்கூடிய இசை கடவுள்தான் என்பதில் மாற்றமில்லை. இந்த தலைமுறை மட்டுமில்லை, அடுத்த தலைமுறையும் திரும்ப திரும்ப கேட்டு மகிழக்கூடிய இசையைத் தரவல்ல ஒரு ஞானி, நம் இசைஞானி இளையராஜா தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.